டோல் 09 கொலம்பஸ் ரோடு அப்படின்ற அட்ரஸ்க்கு காலையில 10 மணிக்கு வர சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இந்த நேரத்துல தூரத்துல இருந்து டிடெக்டிவ் பிளாங்க் அவங்கள பாத்துறாரு. அதை பார்த்து ஷாக் ஆன மார்ட்டா அவசர அவசரமா காரை திருப்பிக்கிட்டு போக பிளாங்க்கும் போலீஸ் டீமும் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. ஒரு கட்டத்துல போலீஸ் மார்ட்டா காரை துரத்தி பிடிச்சிடுறாங்க. ஆனா அவங்க வந்தது மார்ட்டாவுக்காக இல்ல. அன்னைக்கு நைட் பின்வெளியா ரான்சம் ஏறினது ஹார்லண்ட் திராம்பியோட அம்மா பாத்துட்டாங்கன்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ரான்சம் போலீஸ் அரெஸ்ட் பண்ண மார்ட்டா கார்ல டிடெக்டிவ் பிளாங்க் ஏறிக்கிறார். போற வழியில அவர்கிட்ட மார்ட்டா எனக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி இமெயில்ல வந்த அந்த கொலம்பஸ் ஸ்ட்ரீட் கிட்ட வண்டியை நிறுத்தி தன்னை வர சொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள போறா. அங்க போய் பார்த்தா அந்த வீட்டு வேலைக்காரி பிராங்க், அதாவது படத்தோட ஆரம்பத்துல ஒரு ட்ரே எடுத்துட்டு போனால அவதான் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கா. ஆனா அவ மயக்கத்துல இருக்கா. காரணம் அவளுக்கும் அளவுக்கு அதிகமா போதை மருந்து மார்பின் போட்டிருக்காங்க. அதனோட விபரீதம் புரிஞ்ச மார்ட்டா அவளை ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறா. தன்னாலதான் எல்லாத்துக்கும் பிரச்சனைன்னு எல்லா உண்மையும் சொல்லிடலாம்னு முடிவு பண்ணி டிடெக்டிவ் பிளாங்க் கிட்ட அவ சொல்ல ஆரம்பிக்கிறப்ப ஆனா ரான்சம் நடந்த எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டான்னு பிளாங்க் மார்ட்டா கிட்ட சொல்றாரு. உடனே மார்ட்டா இது எல்லாத்தையும் ஹார்லண்ட் திராம்பி ஃபேமிலி கிட்ட சொல்லிடலாம்னு அந்த வீட்டுக்கு போறா. கூடவே பிளாங்க்கும் போறாரு. அந்த வீட்ல வேலைக்காரி பிராங்க் மறைச்சு வச்சிருக்கிற மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்த மார்ட்டா அதை பிளாங்க் கிட்ட கொடுக்கறா. இப்ப மொத்த குடும்பமும் மார்ட்டா சொத்தை தங்களுக்கே தரப்போறான்னு எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்க மார்ட்டா அந்த ஃபேமிலி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த சமயத்துல பின்னாடி இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை படிச்ச பிளாங்க் ஓடி வந்து அவளை தடுத்து இந்த சொத்து முழுக்க ஹார்லண்ட் திராம்பி எழுதி வச்ச மாதிரி மார்ட்டாவுக்கு தான் போய் சேரும், அவ யாருக்குமே தரமாட்டா, எல்லாரும் வெளியில போங்கன்னு கத்த. அதை கேட்டு மார்ட்டாவே ஷாக் ஆகி நிக்கிறா. எல்லாரும் வெளியில போறாங்க. அதுக்கப்புறம் பிளாங்க் கிட்ட மத்த இன்வெஸ்டிகேட்டர் 2 பேரும் கேஸ் முடியிற நேரத்துல ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்க அதுக்கு அவர் மெடிக்கல் ரிப்போர்ட்டை படிச்சதுக்கு அப்புறம் இது கொலை இல்ல ஒரு தற்கொலைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா என்கிட்ட இப்ப 2 கேள்வி இருக்கு. ஒன்னு அது தற்கொலைன்னு தெரிஞ்சும் என்னைய யார் இந்த கேஸ் விசாரிக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு கவர் ஃபுல்லா பணத்தை அனுப்பி வச்சாங்க. 2 இந்த வீட்ல யாரோ ஒருத்தருக்கு மார்ட்டாவுக்கு தான் ஹார்லண்ட் திராம்பி தன்னோட மொத்த சொத்தையும் எழுதி வைக்க போறாருன்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க மார்ட்டாவை இந்த கேஸ்ல மாட்டி விட ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. அது யாரா இருக்குன்னு ஓரளவுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அவர் சொல்றாரு. அந்த நேரத்துல ரான்சம் போலீஸ் உள்ள கூட்டிட்டு வராங்க. இது எல்லாத்தையும் பண்ணது ரான்சம் தான் அப்படின்னு பிளாங்க் சொல்றாரு. ஏன்னா ரான்சம் கிட்ட தான் ஹார்லண்ட் தன்னோட சொத்து எல்லாத்தையும் மார்ட்டாவுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஹார்லண்ட் திராம்பிய ரான்சம் சண்டை போட்டுக்கிறத வால்டரோட சின்ன பையன் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது கேட்டிருக்கான். அதை அப்படியே இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்கான். அதனால மார்ட்டாவை குற்றவாளியாக்குறதுக்காக தான் ரான்சம் அந்த வீட்டு பின்வழியா ஏறி மார்ட்டாவோட மெடிக்கல் பேக்ல ரெகுலரா ஹார்லனுக்கு கொடுக்கிற மருந்தை மாத்தி வச்சுட்டு அதை சரி பண்ணக்கூடிய மருந்து, அதாவது அந்த ஆன்டிடோட எடுத்துட்டு போயிட்டான். அவன் முதல்ல வந்து போனதை தான் ஹார்லண்ட் திராம்பியோட அம்மா பார்த்ததுனால மார்ட்டா ஏறி இறங்கும் போது என்ன ரான்சம் திரும்ப வரியான்னு கேட்டிருக்காங்க. ஆனா ரான்சம் எதிர்பார்த்தபடி ஹார்லன் மார்பின் ஓவர் டோஸ் ஆனதுனால சாகல, தற்கொலைன்னு தெரிஞ்சவன அதிர்ச்சி ஆயிருக்கான். அவர் ஏன் ஓவர் டோஸ்ல சாகலங்கிறதுக்கு காரணம் மார்ட்டா தான். என்னதான் மருந்தை மாத்தி வச்சிருந்தாலும் மார்ட்டா ரொம்ப வருஷமா அந்த மருந்தை ஹேண்டில் பண்றதுனால லேபிள பார்க்காம மருந்தோட கலர் தன்மையை வச்சு மார்ட்டா கரெக்டான டோஸை தான் கொடுத்திருக்கா. அதனாலதான் ரிப்போர்ட் நார்மலா வந்திருக்கு. ஹார்லன் மார்ட்டாவை இந்த கொலை பழியிலிருந்து காப்பாத்துறதுக்காக மருந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தான் கழுத்துல கத்தியால அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஆனா இப்ப ரான்சம் பிளான்லாம் வீணா போனதுனால இதை விசாரிக்க என்னைய தேர்ந்தெடுத்து எனக்கு ஒரு கவர்ல பணம் வச்சு அனுப்பியிருக்கான். அப்புறம் அந்த மெடிக்கல் பேக்ல மாத்தி வச்ச மருந்து அவன் எடுக்க போகும்போது அதை பார்த்த வேலைக்காரி பிராங்க் அதை வச்சு ரான்சம் மிரட்டி இருக்கா.